ஹலோ ஆஃபீஸர்ஸ், இந்த இரவு நேரத்தில் ஏன் இந்த அவசர மீட்டிங்கை நம்ம கேப்டன் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அரசாங்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியாதது இல்லை. மனிதனால் எல்லாம் கூடும். இதுதான் நம்ம அரசாங்கத்தின் கொள்கை, சட்டம், தேசிய கீதம். இதில் கடவுளுக்கும் சரி, கடவுளை சார்ந்தவங்களுக்கும் சரி, இந்த அரசாங்கத்தில் இடமும் கிடையாது, வாழவும் முடியாது. இதுவும் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இப்போது நம்ம அரசாங்க கொள்கைக்கு எதிராக நம்ம நாட்டில் சில விஷ செடிங்க பல இடங்களில் பரவிக்கிட்டு இருக்குன்னு உளவுத்துறை மூலமா நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. நோ, நெவர். அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம கொள்கைக்கு எதிராக எந்த ஒரு கூட்டமும் தலை தூக்கவும் முடியாது, வளரவும் விட மாட்டோம். காத்து நுழைய முடியாத இடத்துலையும் வேதம் நுழைஞ்சிடும். வேதமா? எந்த வேதம்? பரிசுத்த வேதாகமம். அதை தூக்கிட்டு திரியிற கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களா? வேதமா? நம்ம இருக்கிற நாட்டிலையா? நம்ம தேசத்துக்கு எதிராகவும் நம்ம கொள்கைக்கு எதிராகவும் கருவில் உருவானாலே அதை வேரோடு அழிச்சிருவோம். நீங்கள் சொல்கிறது புரியலையே. அப்படி கிறிஸ்தவர்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருந்த எத்தனையோ தேசத்தில் கிறிஸ்துவ மிஷனரிகள் மூலமா வேத வசனம் உள்ள நுழைஞ்சி அந்த தேசத்தையே புரட்டி போட்ட சரித்திரம் உங்களுக்கு தெரியாது? இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற எந்த மிஷனரியும் வேதமும் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எங்களை தாண்டி உள்ள நுழையவும் முடியாது, வளரவும் முடியாது. ஆபீசர்ஸ், அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒரு மிஷனரியை சாதாரணமாக எடை போடக்கூடாது. அவன் ஒரு ஆலமர விதைக்கு சமமானவன். அவன் உயிரோடு இருந்தாலும் ஆபத்து, செத்தாலும் ஆபத்து. அப்படிப்பட்ட விதை நம்ம தேசத்து மண்ணில் விழுந்துருச்சு. அந்த விதை வளரும், பெரிய மரமாகும், அதில் விழுதுகள் உருவாகும். அந்த மரத்தோட வேர் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் பூமி முழுவதும் பரவிடும். அதன் பிறகு அதை நாம் அசைக்கவும் முடியாது, வேரோடு பிடுங்கவும் முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் நம்ம கண்காணிப்பை தீவிரப்படுத்துங்க. சந்தேகப்படுற யாரா இருந்தாலும் உடனே சூட் பண்ணுங்க. எந்த வழியிலும் வேதமும் வேத வசனம் நம்ம தேசத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த சிலுவையில் செத்த இயேசுவா நம்ம தேசமா? அந்த வேதமா நம்ம கொள்கையா? எஸ் சார். பிரதர்ஸ், நம்ம ஏன் இங்கே அவசரமாக கூடியிருக்கோன்னா, நம்முடைய தேசத்துக்காகவும் மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். நேற்று நடந்த நம்ம தேசத்தின் அதிகாரிகள் ரகசிய கூட்டத்தில் சுவிசேஷத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக மிக கடுமையான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறத கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்போம். சரியா சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம பிரதர்ஸுங்களை கைது பண்ணிட்டாங்க, சுட்டும் கொண்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன ஆனாங்களே தெரியல. நீங்கள் சொல்லுறது சரிதான். போன வாரம் உங்களுக்கே தெரியும், என் கையை வேற உடைச்சிட்டாங்க. ஆமாம், அரசாங்கம் நம்ம மேலே மிக கடினமான கோபத்தில் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சுவிசேஷம் சொல்கிறத நிறுத்தி வைப்போம். நிறுத்துங்க. உங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தனை இயேசுவின் கணத்தில் அரைஞ்சது போதும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம இவ ருசி பார்த்தும், பரிசுத்தாவிய பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்த நாம சுவிசேஷத்தையே அறிவிப்பதை நிறுத்துறோமே. இந்த செயல் இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில் அரைஞ்சி அவர் அவமானப்படுத்துவதற்கு சமம். இயேசு மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ போய் தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு கர்த்தருடைய வார்த்தை வந்ததும்
தான் உயிரையும் பொருட்படுத்தாம அந்த தேசத்துக்குள்ள போய் அறிவிச்சாரே, சுவிசேஷத்திற்காக மரிக்கவும் ஆயத்தமானாரே, அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் வளர்ந்த உங்களுக்கு இப்படி ஒரு கோலத்தனம்? இவ்வளவுதான் அவங்க தேவ பக்தி, இவ்வளவுதான் அவங்க தேவ வைராக்கியம். நம்ம சரீரத்தை கொன்னு அதற்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாத திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீங்க. ஆத்துமவன் நரகத்திற்கு தள்ள வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க. இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். உங்க தலையில உள்ள மயிரெல்லாம் எண்ணப்படலையா? அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்க விசேஷம் இல்லையா? மனிதர்களுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவ தூதனுக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான்னு வேத வசனம் சொல்லலையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சிஸ்டர். நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தான் சுவிசேஷம் சொல்கிறது? இந்த அதிகாரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது? பிரதர்ஸ், என்னாச்சு உங்களுக்குலாம்? அன்றையும் ஜப ஆலய தலைவர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி என்னத்தை மறு உத்தரவு சொல்லுவோன்னு கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். இந்த வசனங்களை மறந்துட்டீங்களா? சரிதான் சிஸ்டர். ஆனால் நம்மள பலரை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனங்களுக்காக தன் உயிரையே பணைய வச்சு அரண்மனைக்குள்ள போல, அந்த 2 குஷ்டரோகி இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தா குற்றம் நம்மே சுமரும் என்று சொல்லி சீரியரின் பாளையத்தை குறித்து ராஜா கிட்ட சொல்லல? சுவிசேஷத்திற்காக கல்லெறிந்து கொல்லப்பட்டானே ஸ்தேவான், சுவிசேஷத்திற்காக தான் தலையே கொடுத்தானே பவுல், இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் கல்லெறியப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்தால் குத்தப்பட்டு மரித்தார்கள், தங்கள் பிள்ளைகளையே சாக கொடுத்தார்கள். இப்படி இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, இப்படி நெருக்கிற அதிகாரத்தையும் அரசாங்கத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல தைரியத்தோடு ஓடக்களவும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். கொஞ்ச நேரத்தில் எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டு போயிடுச்சு. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்ற சத்தம் எங்கள் காதுகள் அடைக்கப்பட்டு போயிடுச்சு. என்னை ரட்சிக்க, என்னை நேசித்து அவமானத்தை இயேசு சிலுவையில் சகித்தார். அவருக்காக நாம் ஆத்துமாவில் சோர்ந்து போகாமல் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அரசாங்கத்தினுடைய விபரீதங்களை சந்தித்து இயேசுவையே நோக்கி ஓடுவோம். நாம் ஏற்கனவே பிளான் பண்ணபடி நாளைக்கு வேத வசனத்தை நாம் அங்கே கொண்டு போய் சேர்ப்போம். Not need him. One run. 21. Start me a card for a parking problem. We're on 28 on truck when you're ready. ஏய் நில்லு, அந்த கேப்ப கலட்டு.
நீ அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? திமிர் பிடிச்ச நாய்களே, இந்த தேசத்தினுடைய சட்டமும் அதிபரும் மட்டும்தான் கடவுள்னு சொல்லியும் எவ்வளவு தைரியம் இருந்தா பைபிளை கடத்துவீங்க? பரதேசி நாய்களா, அடிச்சு கொல்லுங்க இந்த நாய்களை. நிறுத்துங்க. இந்த கூட்டத்துக்கு யார் தலைவன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்களை நான் உயிரோட விட்டுறேன். நான் தான் நினைச்சேன் நீயாத்தான் இருப்பேன்னு. ஆஃபீஸர், இவங்களை விட்டுடலாமா? உயிரோட விட்டுடு. ஆனா இவங்க உயிரோட இருக்கிற நாளெல்லாம் இவங்க வேதத்தை தூக்கக்கூடாது, சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, கிறிஸ்துவத்தை எங்கேயும் கொண்டு போகக்கூடாது. புரியலையே ஆஃபீஸர். இவங்க கையையும் நாக்கையும் காலையும் வெட்டிடுங்க. அவங்கள விட்டுடுங்க சார், ப்ளீஸ். தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க. என்ன வேணா பண்ணுங்க, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பதிலாக ஏன் உயிரை வேணா எடுத்துடுங்க சார். சார் ப்ளீஸ். உன் உயிரை எடுப்போம். அதுக்கு முன்னாடி உனக்கு கொடுக்க போற தண்டனை உன் கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். நீங்க எங்களை விட்டு தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சீங்களா? நீங்க எந்த லோகத்துக்கு போய் மறைஞ்சாலும் எங்க கண்ணுல இருந்து தப்பவே முடியாது. அங்கேயும் நாங்க வருவோம். உங்களை போன்றவங்க வர முடியாத ஒரு மறைவிடம் எங்களுக்கு உண்டு. உங்களால் அந்த இடத்துல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதுதான் பரலோகம். மிஷனரி நாய்களே, ஒருவேளை சோத்துக்காக நீங்க எவ்வளவு பாடுபடுறீங்கன்னு தெரியுமா? அது மட்டுமல்ல, எங்க தேசத்துல உங்களுக்கு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கு யாருமே பார்க்காத பரலோகத்துல இடம் இருக்கா? ஆஃபீஸர், தேவனுக்கு ஊழியம் செய்கிற எல்லாரும் சாப்பாட்டினால மட்டும்தான் வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாங்க. இந்த உலகம் எங்களுக்கு மதிப்போ மரியாதையோ தரலனா பரவாயில்ல, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு எங்கள் பைபிள் சொல்லுது. பிதாவானவரே எங்களை கனம் பண்ணும்போது அதை விட வேறு பாக்கியம் எங்களுக்கு என்ன இருக்குது? இயேசுக்காக ஊழியக்காரனாக இருப்பதும் இயேசுக்காக நாங்கள் சாவறதும் நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். சுவிசேஷம், பிதா, இயேசு, பைபிள், நீங்கள் என்ன உளறீங்கன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஒன்று தெளிவாக புரியுது. இவனுங்க நம்ம சட்டத்துக்கும் கொள்கைக்கும் விரோதமாக பேசுகிறான்னு மட்டும் நல்லாவே புரியுது. இவங்க சொல்றது உண்மைதானே? ஆஃபீஸர், இல்லைன்னு சொன்னால் மட்டும் எங்களை என்ன உயிரோடு விட்டுடவா போகிறீங்க?
அன்று இயேசுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்பி அவர் மேலே பொய்யா குற்றம் சுமத்தி சதி ஆலோசனை பண்ணி அவரையும் இது போல தானே விசாரித்தாங்க. அவரும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக தான் இருந்தார். தாழ்ந்தா போயிட்டாரு. அவர் உயர்த்தப்பட்டு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்காரு. நாம் ஒன்று கேட்டால் இவனுங்க ஒன்று சொல்கிறாங்க. டேய், நாங்கள் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எங்கள் நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கும் எங்கள் அதிபருக்கும் விரோதமாக அந்த இயேசுவை பற்றியும் பைபிளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உண்மைதானே? உண்மைதான் ஆஃபீஸர். இயேசு செய்து கொண்டிருக்கிற அவர் செய்ய போகிற நன்மைகளை ஜனங்களுக்கு எடுத்து சொன்னோம். அவரை தேவன் என்று அறியாத உங்களை போன்றவங்க அவரை சிலுவையில் அறைஞ்சு கொண்டாங்க, அந்த உண்மையை சொன்னோம். 3ஆம் நாள் இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அந்த உண்மையும் சொன்னோம். இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவான், இதையும் சொன்னோம். இது எல்லாத்துக்கும் மேலா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அந்த உண்மையும் சொன்னோம். இதில் நாங்கள் எங்கே உங்கள் சட்டத்தை மீறி இருக்கோம்? ஆஃபீஸர், பார்த்தீங்களா? நம்ம இவனை கேள்வி கேட்டா இவன் நம்மளே கேள்வி கேட்டு மடக்குறான். வாய மூடு. இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு எங்கள் சட்டத்தில் இருக்கு, அது உனக்கு தெரியாதே? ஆஃபீஸர், தேவ திட்டத்தை மனுஷ சட்டம் கட்டுப்படுத்த முடியாது. என்ன சொல்ற? மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறத காட்டிலும் என் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. சட்டத்தை மீறினா நாட்டில் என்ன தண்டனை கிடைக்கணும் உனக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் தேசத்தில் சட்டம் மீறுதல்னா என்னன்னு எனக்கு தெரியலை. ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன வழின்னு சொன்ன அந்த இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொலை செஞ்சாங்க. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவால தான் இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு. அந்த இயேசுவை தவிர இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு என்பதே இல்லை. முட்டாள், இவ்வளவு அடி வாங்கிய சிரிக்கிற? இயேசுக்காக நான் அடிபடுறேன்னு நினைச்சு பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆஃபீஸர், உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு பட்ட நிந்தனைகளையும் அவமானங்களையும் நினச்சி பார்த்தா இது ஒன்றுமே இல்லை ஆஃபீஸர். இந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இயேசு பாவத்தை மன்னிப்பாராம், உலகத்தை ரட்சிப்பாராம், மீண்டும் வரப்போறாராம். முட்டாள், இது சொல்றது உனக்கு வெட்கமா இல்லை? பைத்தியமாடா நீங்களாம்? இந்த உலகம் எங்களை அப்படிதான் சொல்லும் ஆஃபீஸர். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை துடிக்க துடிக்க சாகடிக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் துடிப்பேனா ஆஃபீஸர்? இல்லை ஒரு 10 நிமிஷம் துடிப்பேனா? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு இயேசு இயேசு. அந்த இயேசுவால உனக்கு என்னடா லாபம்? நித்திய ஜீவன்.
நித்திய ஜீவனா? உன்னையும் கூட்டத்தையும் அந்த இயேசு என்ற பேரையும் இந்த தேசத்தை விட்டு வேரோடு அழிக்க போறோம். ஆஃபீஸர், பாபிலோன் சாம்ராஜ்யம் தொடங்கி கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம்னு இப்படி எத்தனையோ சாம்ராஜ்யத்தை எங்கள் கிறிஸ்தவம் பார்த்துருச்சு. சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனதே தவிர கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் யாராலையும் அழிக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஷூட் பண்ணுங்க. பிரதர்ஸ், கொஞ்ச நேரத்தில் நம்ம சிந்தனைகளை சத்துரு திசை திருப்ப பார்த்தான். நல்ல வேளை ஆவியானவர் நம்ம சகோதரி மூலமாக நம்மளோடு பேசி வைராக்கியத்தின் ஆவியை நம்ம மேலே ஊற்றினார். இது போல தான் இன்றைக்கு இருக்க அநேக தேவ சபைகளில் ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு இல்லை. அநேக போதகர்கள் கூட சுவிசேஷம் அறிவிக்கிறத நிறுத்திட்டாங்க. பிரதர்ஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம தேசத்தில் ஒவ்வொரு வருஷமும் 84 லட்சம் மக்கள் இயேசுவையே அறியாமல் சாகுறாங்க. இன்னும் 4 லட்சம் கிராமத்தில் திருச்சபைகளே இல்லை. பிரதர்ஸ், நாளைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகிற அந்த பணியில் இந்த அரசாங்கத்தினால நான் பிடிப்பட்டேன்னா அவங்க என்னை கண்டிப்பாக கொன்னுடுவாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற பணி என்னோட நின்றுடக்கூடாது. இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகும். நான் விசுவாசிக்கிறேன் அநேக கோதுமை மணிகள் இங்கிருந்து எழும்புவாங்கன்னு. உங்களை உபத்திரவப்படுத்தி உங்களை கொலை செய்வாங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ஆகவே விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். புறப்படுங்கள், உலகமெங்கும் அறிவியுங்கள் சுவிசேஷத்தை, அறுவடை செய்யுங்கள் ஆத்துமாக்களை. இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாகுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா.